இடம் தான் திருசபை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், கோடாடு கோடி பேருக்கு இப்படியே போய் 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 இவன் பயங்கரமான துன்மார்க்கனாக மாறிட்டான். அப்போ குடித்தான், இப்போ குடிக்கல, அப்போ வேறு ஏதோ பண்ணான், இப்போ நம்மளை கடிச்சிட்றான். என்ன இது பத்தாவதுக்கு எதுனா சின்னதாக எதுனா ஒன்று காளான்கள் மாதிரி முளையும். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கட்சி வச்சுருக்கிறாங்க. கட்சி அரசியல் கட்சி சொல்கிறேன். கட்சி வச்சுருக்கான் உன்னை கடிச்சு விடுவான். அவன் உன்னை கடிச்சு கொதறிடுவான். அவன் சூழ்நிலை வேணாம் ஐயா, யோசிச்சு பார்த்தே வேணாம். உனக்கு ஆகாப்பு சவகாசம் போய் எங்கேயாவது மாட்டிக்க போகிறீங்க. வளர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உன்னை வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்த தேவன், உனக்கு உரியதெல்லாம் கர்த்தர் வெளியே எடுத்து பாதுகாக்க வல்லவர். அதான் யோபு என்ன செய்கிறார், நேரத்தை அதிகமாக கர்த்தர்கிட்ட செலவு பண்ணார். வளர்ச்சி வர வர இதெல்லாம் காப்பது யாருன்னு கேட்டால் கர்த்தர் தான் வெளியே எடுத்து பாதுகாக்கணும். நம்ம சும்மா பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு வரோம், அவ்வளோதான். அல்லது நம்ம சும்மா பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடியே நம்ம ஸ்பை கேமரா மாதிரிலாம் போனாக்கா பிள்ளைங்களே வெறுத்துரும் நம்மளை, போயா அப்படின்னும். அதெல்லாம் உங்களுக்கு கனி கொடுக்காதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் அதிகப்படியாக வளர 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 நேரத்தை கர்த்தரிடத்தில் செலவு பண்ணணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவனை மறக்கல்லா போயிட்டு கர்த்தரே நம்ம பீறி போட்டுருவார். ஒருவனும் உன்னை விடுவிப்பதில்லை. சத்தியம் சொல்லுது. ஏன் அது இல்லை, எங்களுக்கு அப்படி பிரபலியங்கள்லாம் நம்மளை தேடி வருது. ஒரு காலகட்டம் வரும், சிறுமைப்படுகிற பொழுது என்ன நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்று காத்து நிற்கிற பொழுதெல்லாம் இருக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு காருக்கு 2 கார் வருது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, அதில் ஒரு மகிமை வரும், அதில் ஒரு பெருமைப்படுத்தப்படுது. படித்து முடிக்கிறான், என்ன இன்ஜினியரை படிக்க வச்சுருக்கார் இவர் ஒரு சாதாரண நிலையிலேருந்து வந்தார். இது எல்லாம் உங்களை கனம் கர்த்தர் கொடுத்துட்டே வரார். அதுக்கப்புறம் திருமணம், எங்கே சம்மந்தம் பண்ணுறீங்கன்னு அந்த இடத்துலையும் கர்த்தர் கனம் கொடுக்குறார். அப்புறம் பிள்ளை பேர பிள்ளைகளை பார்க்குறீங்க, வசனம் சொல்லுது பிள்ளையின் பிள்ளையை காண்பாய். இது என்னெல்லாம் வசனம் நிறைவேறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த குழந்தை கணத்தில் எதுனா வைப்பான் அவன், நம்மளுக்கு பாதி பங்கு இருக்கு இல்லையா, வச்சின்னு பரம் விடு அப்படி இருக்கக்கூடாது. அது வச்சா நீ ஏன் வச்சுக்கோ, என்னை கூப்பிடாது எதுக்கும். உன் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் நீ பார்த்துக்கோ, எனக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி. எது வேதவசனம், பகைமே வேணாம், இது தோழமே நம்ம பாராட்ட முடியாது. நோ ஆர்கியூமெண்ட்ஸ். பர்த்டே கொண்டாடி நீ எல்லாம் பண்ணு, ஆனால் இந்த எகிப்தினுடைய சேஷ்டை வேணாம். நான் அங்கிருந்து பிரித்து வரப்பட்டவன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கர்த்தர் தான் அறிவார். எல்லாம் மறந்துச்சு இல்லையா? 20 ஆண்டில் உங்களை திருமையில் பார்த்தோன்னா செத்தே போயிருப்பான். இப்போது செல்வந்த பட்டியலுக்குள்ளே வந்துட்டான் நம்ம விசுவாசி. மிகப்பெரிய லெவலில் வந்தாச்சு. அசைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி பயங்கரமான ஆளாயிட்டார்.